வனிதா விஜயகுமாரோட செகண்ட் டாட்டர் ஜொனிட்டா இன்னைக்கு 10th பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் அவங்களோட மார்க் ஷீட்டும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10th ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது. இதுல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருக்காங்க. குறிப்பா செலிபிரிட்டிஸோட குழந்தைகள் நிறைய பேர் இந்த தடவை 10th எக்ஸாம் எழுதிருக்காங்க. அந்த வகையில் நிறைய பேரோட மார்க் ரிலீஸ் ஆகி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததாக இணைஞ்சிருக்குது பிரபல நடிகையான வனிதா விஜயகுமார் அவர்களோட செகண்ட் டாட்டர் ஜொனிட்டா அவர்கள் தான். சென்னையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்கூல்ல படிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல ரொம்பவே சூப்பரா படிப்பாங்களாமா. இன்னைக்கு அவங்களோட 10th மார்க் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓவராலா அவங்க 447 மார்க் எடுத்திருக்காங்க. இண்டிவிஜுவலா சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல 94 எடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்ல 88 எடுத்திருக்காங்க, அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல 80 எடுத்திருக்காங்க, சயின்ஸ்ல 95 எடுத்திருக்காங்க, சோசியல் சயின்ஸ்ல 90 எடுத்திருக்காங்க. ஓவராலா அவங்களோட மார்க்கை கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 447 வருது. 500க்கு 447 அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு மார்க் தான். வனிதா விஜயகுமார் அவர்களோட செகண்ட் டாட்டர் 10th பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. மேலும் தன்னோட பொண்ணுக்கு வனிதா விஜயகுமார் வாழ்த்துக்கள் சொன்னதோடு அவங்க கேட்ட கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வனிதா விஜயகுமாரோட முதல் பொண்ணு ஜோவிகா இப்போ ரொம்பவே சூப்பராக வளம் வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பிக் பாஸ்ல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைச்சிச்சு. அதை யூஸ் பண்ணாமல் வெளியே வந்துட்டாங்க. இப்போ பார்த்திபன் சார்ட்ட அசிஸ்டண்டாக இருக்காங்க. அவங்களோட தங்கச்சி இப்போ தான் 10th முடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணிட்டு அவங்களும் சினிமாவுக்கு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு அவங்க ரொம்பவே சூப்பராக 10th முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு புறம் இருக்கு. ஆக்டர் டிஆர் அவர்களோட தாடியை பத்தின ஒரு ரகசியம் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஜென்ரல் பீப்புளுக்கு தெரியுமான்னு தெரியல. அதை நாம இப்ப ஷேர் பண்ணிக்கலாம். டிஆர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வருது அவரோட தாடி தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவரு இவ்வளவுங்களா ஷேவ் பண்ணாமே வச்சிருப்பாரு. அது அவரோட ஆஸ்தான ஹேர் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அது அவர் விருப்பப்பட்டு வச்ச ஹேர் ஸ்டைல் கிடையாதாமா. காலேஜ் படிக்கும் போது அவரு எப்படியாவது இந்த தாடியை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அண்ட் அதனால அவரு கடைக்கும் போலாம் அப்படின்னு இருந்திருக்காரு. அப்போ அவரோட உறவினர் ஒருத்தர் அவரை திட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு மூஞ்சினு, இதுக்கு தாடியை ஷேவ் பண்ணுறது ஒரு கேடா, நீ அப்படியே வெட்டினா கூட பார்க்கவாவது செய்யலாம், அண்ட் அதெல்லாம் தாண்டி காசு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால டிஆர் அவர்களுக்கு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கு. அப்போ டிஆர் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, நம்ம தாடியை சேவ் பண்ணுறோம், ஆனால் எப்போ சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு தான் நம்மளோட தாடியை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் சினிமாவில் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தார். சினிமா பயங்கரமாக கிளிக் ஆகி ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமா தூங்கிக்கிட்டு இருந்த டைமில் தட்டி எழுப்பினாரு அப்படின்னே சொல்லலாம். டைரக்ஷன், சிங்கிங், இது மட்டும் இல்லாமல் டைரக்ஷன் சைடில் இருக்க ஏராளமான விஷயங்களை அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த சாதனைகள்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவர் தாடி எடுக்கலாம்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவரோட ரசிகர்களுக்கு அவரோட தாடி தான் ஆஸ்தானதாக தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தாடியை சேவ் பண்ணாமல் விட்டாரு. அண்ட் அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேர் ஸ்டைலாக அமைஞ்சிருச்சு. அதுதான் அவருக்கு பலம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவர் படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்ச படம் அதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.